ஹாய் மக்களே வணக்கம். ஃபஸ்ட் டே என்னென்ன ஆச்சுன்றதை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நம்மளோட செகண்ட் வீடியோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்து சாப்பிட போயிட்டோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அவலில் ஏதோ சுண்டெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. 15 ருபீஸ் தான். செகண்ட் நம்மளுக்கு இது பத்தாமல் 2 வடை சாப்பிட்டோம். இது ஒரு 30 ருபீஸு. ஆக்சுவலி இதுலேயே நம்மளோட டிஃபன் முடிஞ்சுது. அன்றைக்கி முன்னாள் நைட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ராமர் கோயில் அந்த இது என்ன ஆச்சுன்னு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக போட்ட வீடியோ தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நான் நிறைய பேசலாம் இல்லை, எல்லாமே வந்து துர்கில் நடந்த அந்த செலிப்ரேஷன் தான். சரியான கூட்டம், சரியான ஒரு விமர்சையாக நடந்தது. இன்றைக்கி அதுவும் வந்து இன்றைக்கி அயோத்தியோட அந்த திறப்பு விழா, அதில் அயோத்தியோட சிலை வந்து உள்ளே கொண்டு போகிற நாள் அப்படின்றதுனால இட் வில் பி ரைட் டைம் டு இன்றைக்கி இந்த வீடியோ விட்டால் கொஞ்சம் கரெக்டான டைமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ தாட் ஆஃப் இன்றைக்கி நம்ம வந்து விடலாம் அப்படின்னு தான் நான் கம்முன்னு 2 நாளாக வந்து எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு துர்கில் இந்த அயோத்தி ரிலேட்டடாக அதுக்கான ஒரு சந்தோஷமான வழிபாடாக ஒரு விமர்சையான ஒரு விஷயமா இன்றைக்கி நடந்த விஷயம் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டேன். அங்கே என்ன நடந்தது, எப்படி என்ஜாய் பண்ணாங்க மக்கள் அப்படின்றத நீங்களே லைவாக டிஜிட்டலாக பாருங்கள். கடைசி இதில் வந்து நான் பேசுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே இந்த வீடியோ கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. ஒரே வெடியெல்லாம் போட்டு அந்த ரோடில் வந்து ஆக்சுவலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துர்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டாக தான் வந்து கடை திறக்கிறாங்க. 9-10 மணிக்கு கடை திறந்துட்டு ரொம்ப அர்லியாக ஒரு 7:30 மேக்ஸிமம் 8:30க்குள்ளே எல்லா கடையும் மூடிடுறாங்க. ரோடு ஃபுல்லாகவே கடை ஆக்சுவலி எங்கேயுமே இல்லை. பட் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால இந்த இடம் வந்து அப்படியே ஜகதோஜியாக இருந்தது. ஒரு சைடு ஃபுல்லாக இந்த செலிப்ரேஷன், இன்னொரு சைடு ஃபுல்லாக பட்டாசு, அப்படி இப்படின்னு செம்மையாக இருந்தது. என்ஜாய்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் புரியாது, அது வேறு விஷயம். பட் நல்லா ஜாலியாக இருந்தது. கிடச்ச கிப்பிங்ஸ் தான் கொஞ்சம் போட்டிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எது எடுக்க முடியுதோ அந்தளவு எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியும், நல்லா காட்டியிருக்கேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அங்கே ஒவ்வொரு ரதமாக வந்து இறங்குச்சு. ஆக்சுவலி இது செகண்ட் ரதம் ஃபுல்லாக ராமரோட அந்த இது இருந்த மாதிரி. அதுக்கப்புறம் யார் அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க, மேபி ஐ டோன்ட் நோ. ஹிந்தி தெரிஞ்சவங்க யாருன்னா தான் சொல்லுங்கள் அது என்ன எழுதியிருக்காங்கன்னு. மேபி யார் அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மீன் பண்ணுறதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கீழே இருக்கிறவங்க எனக்கு தெரியல உண்மையாகவே. பட் அது ரிலேட்டடாக ஒரு 3-4 போர்ட் பிஸ்கெட் போர்ட் மாதிரி வந்துட்டே இருந்தது.
இது பார்த்திங்கன்னா ஹனுமானோட இது ஹனுமான் மாதிரி மேக்கப் போட்டு ஒரு 2 பேர் வந்து சூப்பராக வந்து போடுவாங்க. அந்த இடத்துக்கு லைக் அந்த ஸ்டேஜுக்கு ஒரு இடமா இதுதான் அங்கே ஆக்சுவலி அவசரமான ஒரு சூப்பராக இருந்தது. இது லைக் எல்லா ஹனுமான் ராமர் கீழே ஒருத்தர் வந்து அதை சுற்றுற மாதிரி எல்லாமே பொம்மையில் செம்மையாக சுற்றிருந்தாங்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோன்ற அளவுக்கு நல்லாவே இருந்தது. இந்த பக்தின்றது நம்ம சொல்கிறத விட அதை நம்ம ஒரு லைவாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அந்த சிலை வரும்போது எல்லோரும் எவ்வளோ பக்தியோடு செலிப்ரேட் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எத்தனை பேர் அதை ஆசையாக வீடியோ எடுத்தாங்க, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்றது நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அந்த முன்னாடி இருக்க அந்த பொம்மைங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி, அப்புறம் அந்த பலராமரா அவர் நல்லா ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி ஹனுமான் சொல்ல செம்மையாக இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் இதுதான் ரொம்ப வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக ஹீரோ ஆஃப் ஃபிலிம்ன்ற மாதிரி இதுதான் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்தோட ஃபுல் வியூமே வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கின்றது. அந்த ஒரு இடம் வரும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறது. தெரியுதுங்களா இந்த ஒரு ஸ்டேஜ் இடம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி ஃபுல்லாக கலர் லைட்டில் டிஸ்பிளே செம்மையாக இருக்குது பார்க்கவே. இட்ஸ் ஆக்சுவலி ஸோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சது இன்னும் சூப்பராகவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு லாங்குவேஜ் தெரியாது. இங்கே 2 அனுமான் இருந்தாங்க. அந்த 2 அனுமானும் அங்கே போயிட்டாங்க பாருங்கள். ஸ்டேஜ் மேலே போய் அந்த எப்படி சொல்கிறது ராமரோட அந்த இது பாடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப் ஆக்சுவலி. இந்த கிளைமேக்ஸ் ஆஃப் த சீன் தான் இதுதான் ஃபுல்லாக அப்படியே செம்மையாக பட்டாசுலாம் வெடிச்சு செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கு வந்து கடவுள் இது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுள். வி ஹேவ் டு செலிப்ரேட் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அதெல்லாம் ஓகே. பக்தியாக இருக்குமே தவிர வெறியாமல் இருக்கும். அது மட்டும்தான் என்னோடய ஒரே பாயிண்ட். பக்தி எனக்கும் நிறைய பக்தி இருக்குது. நிறைய சாமி கும்பிடுவேன், நிறைய பிடிக்கும் சாமியை. பட் பக்தியாகவே இருக்கணும். அது பக்தியை தாண்டி வெறியாகும் போது பிரச்சனை வருது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பக்தியை தாண்டி எனக்கு வெளியேறுங்கிற அளவுக்கு தோணுச்சு.
அந்தளவு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி த கிளைமேக்ஸ் ஆஃப் த ஷோ. आपकी और हमारी जिम्मेदारी है, याद रखिए। कोई भी पताका, कोई भी झंडा, कोई भी भगवा तोड़ा जमीन पे नहीं, आप सबके हृदय में होना चाहिए, आप सबके हाथ में होना चाहिए। உண்மையான ஹனுமன் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, உடனே பேக் டு ஹோம் நம்ம வந்தாச்சு. அண்ட் இது வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏரி, ஒரு ஆறுன்னு நினைக்கிறேன். இதில் தான் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது ஆறு மாதிரியே நமக்கும் தெரில, பார்க்குறவங்களுக்கும் தெரில. அந்தளவு ஆறெல்லாம் கெடுத்து வச்சிட்டோம். சரி, ஓகே, ஜஸ்ட் ஒரு இதுக்காக எடுத்தேன். இந்தளவு ஆறு இல்லை, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னு புலம்புல யூஸ் இல்லை, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் இறங்கியாச்சு, பேக் டு ஹோம். உங்களுக்கு மெயினாக ஒன்று காட்டணும், இதை மெயினாக பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எல்லாருமே யாருமே பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி. ஆக்சுவலி நான் நிறைய ப்ளேஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் வரும்போது ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் தூரம் தள்ளி வரும்போது தான் பார்த்தேன். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100 மெம்பர் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் நம்ம தமிழ் ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீதி இருக்க 90% ஃபுல்லாகவே பார்த்திங்களா யாருன்னு. இது வந்து நீங்கள் பார்த்துட்டு நினைப்பீங்க, ஏன்னா இது நார்த் இந்தியாவுக்கு போயிருக்கீங்க, நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸாக இருக்கீங்க, மினிமமான தமிழ்நாடு இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியுதுங்க. பட் நான் வந்து சொல்கிறது வந்து இது வந்து நார்த் இந்தியாவோ இல்லை நான் போன துர்கோ கிடையாதுங்க. இது எந்த இடம் நானே இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் இதை காட்டுறேன். மெயினாக தெரியுதுங்களா, எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், அப்படி லைவாக. இது வந்து நான் சொல்கிறது ஒரு நாள் ஒரே ஒரு ட்ரெயினில் நாங்கள் வந்த அந்த 1 hour நான் எடுத்து ஷூட். அப்போ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். வந்த இறங்கின அத்தனை பேரும் இல்லை, ஃபுல்லாகவே நான் சொல்லிவிடுவேன். இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்களே பாருங்கள். ஸோ இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் யூ நோ தட் இல்லையா, அங்கே பார்த்தீங்களா தெரியுங்க. சரி, எனக்கு இதெல்லாம் இதுவும் இல்லைங்க, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் இதுவும் இல்லைங்க. நம்ம ஒன்றும் நாட்டோட இதுவோ கிடையாது, நம்ம ஒரு பெரிய லெவல் கிடையாது. அது என்னென்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழன் தான் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் வந்தாரை மட்டுமே வாழ வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளும் கொஞ்சம் வாழணும் இல்லைங்க, அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின்லேருந்து வந்தவங்க, அந்த ட்ரெயினில் மட்டுமே நான் ஷூட் பண்ணது, அந்த ட்ரெயின்லேருந்து வந்தவங்க மட்டும் தான். நான் சொல்கிறது ஒரு ட்ரெயினில் 1 டேயில் ஒரு 1 ஹவரில் எடுத்த வீடியோஸ் இதுங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை, நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஓகே, சி. ஸோ அப்புறமா ஆட்டோ பிடிக்க போயிட்டோம். ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகலாம், ஆட்டோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா ஓகே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து ஆட்டோக்காரங்க, நீங்கள் பார்க்குற தமிழர்கள் அத்தனை பேரும் ஆட்டோக்காரங்க. சரி, அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண இந்த பார்த்த நிகழ்ச்சியிலேருந்து சும்மா கொஞ்சோண்டு ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம். அண்ட்
வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு எதாவது சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பபாய்.